மனித மூளை என்பது இன்னமும் தீர்வு காண முடியாத மிகப்பெரிய மர்மமாகவே விளங்குகிறது. மருத்துவம் அல்லது தத்துவ ரீதியான உலகத்தில் மனித மூளை மற்றும் மனதை பற்றி எழும் கேள்விகள் முன்னணி ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தத்துவ ஞானிகளை கூட திணறடித்துள்ளது. இப்போது மூளையை பற்றிய சில திடுக்கிட வைக்கும் தகவல்களை பற்றித்தான் பார்க்க போகிறோம். மனித மூளையை பற்றிய இந்த தகவல்கள் அதில் உள்ள மர்மங்களை உங்கள் பார்வையின் முன் கொண்டு வரும். மேலும் உலகத்தில் உள்ள மிகப்பெரிய மர்மமாக மூளை விளங்குகிறது என்பதையும் நீங்கள் உணர்வீர்கள். இரவு தூங்கும் போது மூளை பெரிய அளவில் சுறுசுறுப்பாக இருக்காது என நீங்கள் நினைத்திருந்தால் அது தவறாகும். உண்மையிலேயே இரவில் தூங்கும் போதுதான் மிகவும் சுறுசுறுப்புடன் செயல்படுகிறது மூளை. நீங்கள் கனவு கண்டாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, அது தூங்கவே தூங்காது. வருங்காலத்தை மூளை எப்படி கணிக்கிறது என்பது புலப்படாத மர்மங்களில் இதுவும் ஒன்றாகும். இது எப்படி நடக்கிறது என்பது விஞ்ஞானிகளுக்கே முழுமையாக புரியவில்லை. மனித மூளையால் வருங்காலத்தை கணிக்க முடியும் என்று விஞ்ஞானம் மற்றும் மெய்ஞானம் என இரண்டுமே ஒப்புக்கொண்டுள்ளது. நாம் தூங்கும் போது நம் கனவில் நடக்கும் சம்பவங்கள் உண்மை வாழ்க்கையில் கூட நடக்கலாம். மூளையானது நடக்காத சம்பவங்களை பற்றி உங்களுக்கு அறிகுறிகளை அளிக்கும். இதனால் வருங்காலத்தை நம்மால் கணிக்க முடிகிறது. முடிவுகள் மற்றும் தீர்ப்புகள் எடுக்கும் சூழ்நிலைகள் வரும்போது பெண்கள் ஏன் பெரும்பாலும் சொதப்புகிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதோ அதற்கான பதில். ஆண்கள் பயன்படுத்துவதை விட மூளையை பெண்கள் சற்று குறைவாகவே பயன்படுத்துகிறார்கள். சொல்லப்போனால் ஆண்களை விட ஏறக்குறைய 10% குறைவாகவே அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். மூளையை பற்றிய மற்றொரு விசித்திரமான தகவல் இது. நம் ஒட்டுமொத்த உடலிலும் வலியை உணர முடிந்த போதிலும் மூளை அந்த மாதிரி வலியை உணர்வதில்லை. அதற்கு காரணம் மூளையுடன் வலி ஏற்பிகள் எதுவும் கிடையாது. வலி ஏற்பிகளுக்கு இடமில்லை என்று கூட சொல்லலாம். மூளையின் அளவுகள் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. அறிவுத்திறனின் மிக முக்கிய பங்களிப்பாளர்களாக இது விளங்குகிறது. பெரிய அளவு மூளையை கொண்டவர்கள் தீர்வு காண்பதற்கும் வெளிப்புற நிகழ்வுகளை புரிந்து கொள்வதற்கும் சிறந்த திறன்களை கொண்டிருப்பார்கள். நம் உடலில் உள்ள மற்ற உறுப்புகளுடன் ஒப்பிடுகையில் அதிக ஆற்றல் திறனை உட்கொள்ளும் உறுப்பாக மூளை விளங்குகிறது. டீனேஜ் மூளைகள் முழுமையாக வளர்ச்சி அடையாதவைகளாகும். சொல்லப்போனால் டீனேஜர்கள் என்பவர்கள் பரிணாம வளர்ச்சியடையும் மூளையுடன் நெருங்கிய தொடர்புடையவர்கள்.